நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, இப்போது புரட்டாசி மாத ராசி பலன் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மேசராசிக்கு சொல்ல போகிறேன். மேசராசி நேயர்கள் பார்த்திங்கனாக்கா தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இப்போது அவங்களுக்கு தானாகவே சேர்ந்துடும். கொடுக்கல் வாங்க நல்லாயிருக்கும். பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக தீர்ந்துடும். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உறவுகளை
அந்த உறவு முறை வந்து நீடித்து நிலைக்கக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள நேரங்கள் இருக்குது. இதெல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க சில பேர், சில கருத்து வேறுகள் இப்போ வந்து சேர்ந்துப்பாங்க. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் புதிய எண்ணங்கள் மனசில் உருவாகும். அதை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. திடீர்னு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் உதிக்கும். அது நல்ல நேரம் இருக்கும்போது தான் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு, எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அது இப்போ உங்கள் ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அது இல்லாமல் தொழில் வியாபாரம் இது மாதிரி பார்க்குறவங்களுமே பல விஷயங்களில் ஈடுபட்டு அது மூலிமா லாபம் சம்பாதிப்பீங்க. புதிய யுக்தியை கையாண்டு அது மூலிமா லாபத்தை பெருக்கக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்குது. அரசாங்கத்துடைய தொடர்பு கிடைக்கும். அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரியவங்க மூலிமா நல்லது நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புலாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது இந்த புரட்டாசி மாதத்தில். உங்களுக்கு சகோதர உறவு மேம்படும். அவங்க வந்து கூட பக்கபலமாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது முருகர் வழிபாடு, வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகர் வழிபாடு பண்ணலாம். 6 வீடு முருகரும் போயிட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் ஸ்பெஷலாக உங்கள் ராசிக்கு பழனி, தென் பழனி போயிட்டு வரலாம், வடபழனி கோயில் போயிட்டு வரலாம். இல்லை வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற தண்டாயுதபாணி, அது மாதிரி சுப்பிரமணிய சாமி, எது வந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே போக முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் போகலாம். அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். நான் அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாதுலாம் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் போயிட்டு வாங்க. இந்த உங்கள் ராசிக்குரிய அதிதேவதையான செவ்வாய்க்கு முருகர் தான் அதிதெய்வமாக விரும்பப்படுகிறார். அதனால் முருகர் வழிபட்டால் எல்லாம் நடக்கும். சஷ்டி, விசாகம், அப்புறம் கிருத்திகை, இது மாதிரி நல்லா வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை பெருமாள் வழிபடுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். ரத்த தானம் பண்ணுங்கள். விபத்தில் அடிபட்டவங்களுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அதன்படி படுங்க. அது மட்டும் இல்லை, கை காலில் அடிபட்டிருக்கவங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க, இது மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். உங்களால் செய்ய முடியலனாக்குள்ள அதில் 4 பேரோடு சேர்ந்து ஷேர் பண்ணி அது மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்பயும் உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் வந்து தான் சேரப்போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் புதிய ஒரு விஷயம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் உறவு முறையில் ஒருத்தர், ஒரு பெரிய மனுஷர், அவர் வந்து சேருவார். இது ரொம்ப நாளாக வராமல் வந்திருப்பார். இப்போ வந்து சேர்ந்து அவர் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நிறைய ஆலோசனை வழங்குவார். அவர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். பிரபலமாகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது இப்போது. அதனால் பொதுவாக மேசராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. அது இல்லாமல் நீங்கள் மலை மேலே உள்ள முருகர் கோயில் போயிட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள முருகர் கோயில் போயிட்டு 6 தீபம் போட்டு நெய் விளக்கு ஏற்றி 11 முறை கோயிலை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து விழுந்து வணங்கி, கொடிமரத்தான வணங்கி, அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வந்து சேரலாம். இது வந்து வாரத்துக்கு முறை ஒரு செவ்வாய்க்கிழமை, 11 செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்க போகுது. விட்டதை பிடிக்க போகிறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக உத்தியோகம் அமையும். புதுசாக உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு மாற்றல் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மாற்றல் ஆகி அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்குங்க. அந்த மாற்றல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அது மூலிமா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்து அந்த தான் மாற்றல் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு உண்டான அந்த விசா கிடைக்கும். வந்து ஜாயின் பண்ணிங்க டியூட்டியில் அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது மாதிரி எல்லாமே பொதுவாகவே மேசராசி எல்லாமே நடக்கும். இருந்தாலும் சில மைனஸும் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ரகசியங்கள் வந்து காப்பாற்றப்படணும். அவங்க எதாவது சொன்னால் கூட நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லதாக இருக்கப்படுது. அவங்களுக்கு உதவி செய்யலாம், உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால் இந்த வகையில் நீங்கள் இது மாதிரி ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லா நலம் புலமிட்டு வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.